ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஸ்மார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் குலையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்த்துடலாம். சீரக சம்பா பிரியாணி அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, தேவையான அளவு ஆயில், நெய் தேவையான அளவு, தாளிக்க பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, முந்திரி. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். புதினா 1 கைப்பிடி அளவு, மல்லி இலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு இன்ஸ்டன்ட் மசாலா போடுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல மணமாகவும் இருக்கும். பிரியாணி மசாலா அரைக்க கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா கலந்து சூடானதும் அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 3 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுடலாம். அது லைட்டாக பொரிஞ்சதும் அதில் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக நான் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு வதக்கிக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதெல்லாம் வதங்கட்டுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் நம்ம எதுக்கு ஊற்றுறோன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான் தயிர் ஊற்றுறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி விடுங்க, அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அளவு தண்ணி ஊற்றணுங்க. இந்த டம்ளரில் 1/2 கிலோ ரைஸ் பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் இருந்துச்சுங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே 1/2 கிலோ ரைஸுக்கு தகுந்த அளவு சொல்லியிருக்கேங்க. அதுக்கு மேலே போட வேண்டாங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம், டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்கிட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1க்கு 1.25ங்கிற அளவில் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் குலையாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி ஒரு 2 தடவை மூடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டாச்சு. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரைஸ் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டுடலாங்க.
இப்போது நம்ம வெயிட் போடணுங்க. வெயிட் போடுறதுக்கு ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஆவி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து குக்கர் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்து தோசைக்கல் மேலே வச்சிடலாம். தோசைக்கல்லில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நம்ம எதுக்கு ஊற்றுறோன்னா கீழே அடி பிடிக்காமையும் ரொம்ப ஹீட்டாகி குழையாமையும் இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது லைட்டாக பாருங்கள், விசில் வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே எடுத்து வச்சுருங்க. அடுப்புலேயே வச்சோம் அப்படின்னம்னா குழையறக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுலாம். நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணி. அதே மாதிரி சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நான் நல்லா கீழே வரைக்கும் கலக்கி காமிக்கிறேங்க. அடி பிடிக்காமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கோவை ஸ்மார்ட் கிச்சனின் நானும். நன்றி, வணக்கம்.